கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 19வது நாளிலும் வெளிப்படுத்தல் விசேஷத்தின் வேத பாட வகுப்பிற்கு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி பரிசுத்த ஆவியான கரங்களில் ஒப்புக் கொடுப்போமா? இந்த நாளில் தேவ ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரோடு பேசும்படியாய் வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே அது அருளப்பட்டிருக்கிறது. அவை யாவும் நாம் சீர்படுவதற்கும் நம்மை சுத்திகரிப்பதற்கும் பரிசுத்த ஆவியான தந்திருக்கிற மகிமையான வார்த்தைகள். ஆகவே இந்த வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு விளங்க பண்ணும்படி, நமக்கு கற்றுத்தரும்படி, நம்மை தேவ ஆவியான் உருவாக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நல்ல ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் எங்கள் தேவ ஆவியானவரோடு இடைவிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளின் மகிமையான காரியங்களை நீர் விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் கேட்பதோடு மாத்திரமல்ல, அதை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்த எப்படியாக நம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகி ஆண்டவரே இந்த மத்திய ஆகாயத்தில் சந்திக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு மீதும் தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மெல்லாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே இனி நடக்கப் போகிறவைகள் என்கிறதான தலைப்பிலே 7 வருட அந்தி கிறிஸ்தனுடைய ஆளுகையின் நாட்களில் முதல் 3.5 வருடம் அது உபத்திரவ காலத்தின் ஆரம்பம் என்று சொல்லி அந்த ஆரம்ப கால உபத்திரவங்களை குறித்து நாம் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முத்திரையை உடைப்பதை குறித்து 7 முத்திரையிலே 6 முத்திரையை ஆண்டவர் இயேசு உடைப்பதை குறித்தும் அந்த 6 முத்திரைகளை உடைக்கும் பொழுது பூமியிலே நடக்கிற சம்பவங்களை குறித்தும் நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். அதை தொடர்ந்து 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடையிலே நடக்கிறதான சில காரியங்களை, யோவான் காண்கிற தரிசனங்களை நாம் பார்த்து அதை நாம் தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுது தொடர்ந்து நாம் 7ஆம் முத்திரை உடைக்கப் போவதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 6 முத்திரை உடைக்கப்பட்டது. அந்த 6 முத்திரை உடைத்த பின்பு ஒரு 2 தரிசனங்களை யோவான் பார்க்கிறார். ஒன்று 144,000 தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள் மீது கர்த்தருடைய முத்திரை இடப்படுவதை குறித்து நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான சகல புறஜாதிகளிலிருந்து வந்த ஒரு திரள் கூட்டத்தை குறித்து நாம் அந்த தரிசனத்தை நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே 7வது முத்திரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. இந்த 7ஆம் முத்திரை, அதாவது இப்ப தொடர்ந்து 3.5 வருடத்தில் முதல் 3.5 வருடத்தில் நடக்கிற சம்பவங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது 7 வருட அந்தி கிறிஸ்து ஆளுகையிலே ஆரம்பம் முதல் 3.5 வருடங்கள் என்ன நடக்கிறது, அதில் இப்பொழுது 7வது முத்திரை உடைக்கப் போகிறது. 7ஆம் முத்திரையை உடைத்த உடனே பரலோகத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மிகுந்த ஒரு சமாதானம், ஒரு அமைதல் உண்டாகிறது. எதற்காக பரலோகத்தில் அமைதல்? இது முன்பு நாம் பார்த்தோம். 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், திரளான தூதர்கள், இவர்கள் எல்லாருமே பரலோகத்திலே சிங்காசனத்தை விற்றிருக்கிற தேவனை துதித்து அவரை பாடினதை குறித்து, அந்த மகிமையான ஆராதனை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு மகிமையான ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது.
இப்ப 7வது முத்திரை உடைக்கும் பொழுது துதிக்கிற மூப்பர்கள், ஜீவன்கள், சேராபீன்கள், கேருபீன்கள், தூதர்கள் இவர் எல்லாருமே அமைதலாகி விட்டார்கள். ஏறக்குறைய அரை மணி நேரம் இந்த பரலோகத்தில் ஒரு பெரிய ஒரு மிகுந்த ஒரு அமைதல் உண்டாகிறது. எதனால அமைதல் உண்டாகிறது என்று சொன்னா, இப்ப 6 முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது அநேக விதமான சம்பவங்கள் தேவனுடைய கோபாக்கினையாக பூமியிலே வெளிப்பட்டது. இப்ப 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது இந்த 7வது முத்திரை இன்னும் தேவனுடைய வேதனையை, அதாவது தேவனுடைய கோபாக்கினையை அதிகமாய் பூமியில ஜனங்களிடத்தில் காண்பிக்க போகிறது. இனி வரப்போகிறதான சம்பவங்களை பற்றியதான ஒரு எதிர்பார்ப்பை காண்பிப்பதற்காக இந்த ஒரு அமைதல் பரலோகத்தில் உண்டாகிறது. இனி நடக்கப் போகிறவைகள் எத்தனை ஆபத்தானது, எத்தனை வேதனை ஆகிறது, இனி பூமியிலே மிகவும் வேதனையான சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கும், இனி நடக்கப் போகிற காரியங்களை எதிர்பார்ப்பதற்கும் அடையாளமாக ஒரு அமைதல். என்ன நடக்கப் போகிறது, ஐயோ இனி நடக்கப் போகிற காரியங்கள் அதிக வேதனையாக இருக்க போகிறதே என்று அதை பார்ப்பதற்காக பரலோகமே ஒரு அமைதலுக்குள்ளாய் கடந்து போகிறது. அப்படியானால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் 6 முத்திரை உடைத்த பொழுது அநேக காரியங்கள் பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு மிகுந்த வேதனை உண்டாக்குனதை பார்த்தோம். ஆனால் இவைகளை காட்டிலும் இனி நடக்கப் போகிறவைகள் அதிக வேதனையை உண்டாக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்ப 7ஆம் முத்திரை உடைத்த உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மிகுந்த அமைதல் உண்டாகிறது. அதற்கு பின்பதாக என்ன நடக்கிறது? 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு அமைதல் உண்டான பின்பு இப்ப யோவான் பார்க்கிறார், 7 தூதர்களை பார்க்கிறார். இந்த 7 தூதர்கள் கரங்களிலும் 7 எக்காளங்கள் இருக்கிறது. அந்த 7 எக்காளங்களுடைய தூதர்களை பார்த்தவுடனே யோவானுக்கு ஒரு காரியம் புரிகிறது. ஏதோ ஒரு வித்தியாசமான காரியங்கள் இனிமேல் பூமியில சம்பவிக்க போகிறது என்பதை யோவான் அறிந்து கொண்டார். மாத்திரமல்ல, எக்காலம் அவர் கரத்தில் இருப்பதினால் அந்த எக்காலத்துக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு, அநேக காரணங்கள் உண்டு. எக்காலம் ஊதுவதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. இப்போ யோவான் அந்த எக்காலம் உள்ள தூதர்களை பார்த்தவுடனே அவன் அதை குறித்ததான சிந்தனையோடு இருக்கிறான். இப்போ அந்த 7 எக்காலங்களை உடைய தூதர்கள் ஆயத்தமாகிறார்கள் எக்காலங்களை ஊதுவதற்கு. இவர்கள் எக்காலங்களை ஊதுவதினால் உண்டாக போகிறதான அந்த வேதனையான காரியங்கள் எவ்வளவு அது ஆபத்தா இருக்கும் என்பதை உணர்ந்ததால் மூப்பர்களும் ஜீவன்களும் தூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் ஒரு அரை மணி நேரம் அமைதலாக பரலோகமே ஒரு அமைதலுக்குள்ளாய் கடந்து போகிறது. இனி வருகிற காரியங்கள் இன்னும் அது ஆபத்தானது. ஒரு காரணத்தை புரிந்து கொள்ளுங்க. அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே 7 வருடம் இந்த பூமியில நாட்கள் ஆக ஆக தேவனுடைய கோபாக்கினை அதிகரித்து கொண்டுதான் இருக்குமே ஒழிய ஒருபோதும் அங்கு இரக்கமோ மன உருக்கமோ பரிதபிப்போ வெளிப்படு போவது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கிருபை நிறைந்த தேவனுடைய கிருபை ஒரு துளி கூட அந்த நாட்கள் வெளிப்படாது. கர்த்தரிடத்தில் இரக்கத்தையோ கர்த்தரிடத்தில் பரிதபிப்பையோ கர்த்தரிடத்தில் அன்பையோ ஒருபோதும் கைவிடப்பட்ட ஜனங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த கைவிடப்பட்ட உலகத்தின் மீது தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படும் பொழுது அது நாட்கள் ஆக ஆக இன்னும் அது அதிகமாகிக் கொண்டுதான் போகும். இதை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதல்ல 6 முத்திரை உடைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஐயோ இவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தால் பூமி எப்படி இருக்குமோ என்று நாம் ஒருவேளை யோசித்திருக்கலாம். ஆனால் இனி வருகிறது இவைகளை விட இன்னும் ஆபத்தானதாக இருக்கும். ஆகவேதான் பரலோகமே அரை மணி நேரம் அமைதலாயிற்று. இப்போ 7 எக்காலங்களுடைய தூதர்கள் ஆயத்தமாகிறார்கள் எக்காலங்களை ஊதுவதற்கு. அடுத்து என்ன சம்பவிக்கிறது? 3-4 வசனங்கள். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய
கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. இப்ப யோவான் 7 எக்காலமுள்ள தூதனை பார்க்கும் பொழுது இன்னொரு தூதன் வருகிறான். அந்த தூதனோ தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். நான் இதை குறித்து முன்பே சொன்னேன். பரலோகத்திலே பலிபீடம் உண்டு என்பதை குறித்து முன்பே நான் சொன்னேன். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே எப்படி கர்த்தரை ஆராதித்தார்களோ அந்த ஆராதனை முறைமைகளோடு தேவனுடைய ஆலயம் பரலோகத்தில் இருப்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரலோகத்திலே பலிபீடம் இருக்கிறது. அந்த இடத்துல பலிபீடத்தின் படியிலே ஒரு தேவதூதன் நிற்கிறான். அவன் கையிலே பொற்கலசம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்திலே பலிபீடம் உண்டு, பரிசுத்த ஸ்தலத்திலே தூபபீடம் உண்டு. அதான் பொற்பீடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவதூதன் என்ன செய்கிறானாம், பலிபீடத்தின் படியில நின்று கொண்டு தூப கலசத்தை கையில பிடித்திருக்கிறான். எதற்காக சொன்னால், சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த அந்த பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்துகிற தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் தூபபீடம் எதற்காக என்று சொன்னால், அந்த தூபபீடத்தில் தூப வர்க்கங்களை இடுவார்கள். அவன் கையில் இந்த ஆசாரியன் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு பலிபீடத்தில் இருந்து நெருப்பை எடுத்து அந்த நெருப்பில் அவன் தூப வர்க்கத்தை இட்டு அந்த தூப பீடத்துக்கு முன்பதாக நின்று கொண்டு அந்த ஆசாரியன் தூப கலசத்தை அவன் அசைப்பான். அதிலிருந்து எழும்புகிறதான அந்த புகையானது தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக அந்த பொற்பீடத்துக்கு முன்பதாக அது உயர எழும்பும் பொழுது அது தங்களுடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் ஏறெடுக்கப்படுகிறது என்பதற்கு அடையாளம் அது. ஆகவே இந்த பலிபீடம், பலிபீடத்தின் நெருப்பு, பொற்பீடம், தூபகலசம், இது எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆராதனை முறைமைகளோடு சம்பந்தப்பட்டது. இப்போ ஒரு தேவதூதன் என்ன செய்கிறானாம், தூப வர்க்கத்தை அவன் அந்த பொற்கலசத்திலே போட்டு தூபகலசத்திலே போட்டு அந்த பொற்பீடத்துக்கு முன்பதாக தேவனுக்கு அந்த தூப வர்க்கங்களை ஏறெடுக்கிறானாம். அந்த தூப வர்க்கங்கள் எதற்கு அடையாளம்னு சொல்லப்படுகிறது, சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை செலுத்துகிறான். 4ஆம் வசனம் வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஆக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தேவனுக்கு முன்பதாக ஏறெடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜெபம் எப்ப ஏறெடுக்கப்படுகிறது, இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே ஒரு பரிசுத்தவான்களின் கூட்டம் தேவனை நோக்கி கதறி ஜெபிக்கிறது. அந்த பூமியிலே அவர்கள் ஜெபிக்கிறதான ஜெபங்களை பரலோகத்தின் பலிபீடத்தில் இருக்கிற தூதன் அந்த பூமியில ஜெபிக்கிறதான பரிசுத்தவான்களின் ஜெபங்களை அவன் தூப வர்க்கமாக தன்னுடைய தூப கலசத்தில் எடுத்து தேவனுக்கு முன்பதாக, தேவனே உம்முடைய கூட்டம், உம்மை ஆராதிக்கிற பரிசுத்தவான்களின் கூட்டம் உம்மை நோக்கி கதறுகிறதான இந்த ஜெபங்களை பாரும் என்று சொல்லி அந்த பரிசுத்தவான்களின் ஜெபத்தை தேவனுக்கு இந்த தேவதூதன் ஏறெடுக்கிறான். அப்போ அந்த கிறிஸ்துவின் நாட்களிலே ஒரு கூட்டம் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறது, கதறுகிறது. தேவனுடைய கோபாக்கினை பூமியில் ஊற்றப்படும் பொழுது அந்த வேதனையினால் பூமி தத்தளிக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்தினால் பூமி தத்தளிக்கிறது. இந்த போராட்டங்கள் மத்தியில் ஒரு கூட்டம் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனை நோக்கி கதறி ஜெபிக்கிறது. அந்த ஜெபம் தேவனுக்கு முன்பதாக சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்படுகிறது. சரி, ஜெபிக்கிற இந்த பரிசுத்தவான்கள் யார்? நான் திரும்ப திரும்ப இந்த சம்பவங்கள் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும் பொழுது இது யார் செய்கிறார்கள் என்று ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்? அந்த கிறிஸ்து நாட்களில் 3 விதமான கூட்டங்கள் பூமியில் இருக்கும். ஒன்று, ஆண்டவர் இயேசுவை அறியாத ரட்சிக்கப்படாத கூட்டம். இன்னொரு கூட்டம் யூதர்கள். இன்னொரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டும் வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் கைவிடப்பட்ட சபை. இப்ப இந்த 3 கூட்டத்தில் யார் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள்? இந்த ஜெபிக்கிற ஜனம் யார் என்று சொன்னால், முதல்ல வாசிங்க ரோமர் 11ஆம் அதிகாரம் 25, 26. மேலும் சகோதரரே,
நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. போதும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த புறஜாதியார் நாம் தான் என்று நான் கடந்த நாட்களில் தியானித்தோம். ஆகவே இந்த நாட்கள் புறஜாதியராகி உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் சபையின் நாட்கள், கிருபையின் நாட்கள். இந்த நாட்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் யூதர்களுக்கு இந்த நாட்களில் ஒரு கடினமான மனது உண்டாகும். இது கர்த்தரே சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இப்போ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார்கள். ஆனால் மேசியாவாக வந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, அறியவும் இல்லை. அவர்கள் இனிதான் மேசியா வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் கடின இருதயம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புறஜாதியின் காலம் நிறைவாகும் பொழுது மீட்பு இஸ்ரவேலுக்கு வருமாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுவேன், அவர்களுக்கு இறங்குவேன். அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிறது. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இருக்கிற இந்த அந்தி கிறிஸ்து நாட்களிலே கர்த்தர் சீயோனுக்கு இறங்குகிறார், இஸ்ரவேலுக்கு இறங்குகிறார். இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். இந்த அந்தி கிறிஸ்து நாட்களிலே தேவனுடைய முழு இரக்கம் யாருக்கு வெளிப்படும்? யூதர்களுக்கு. அப்போ இந்த அந்தி கிறிஸ்து நாட்களில் யார் கதறி ஜெபிக்கிறார் என்றால் யூத பரிசுத்தவான்கள். இதுக்கு அடையாளமாக இன்னும் சில வார்த்தைகள் வாசித்து பாருங்க. சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9 14 வசனங்கள் வரை நாம் வாசி கேட்கலாம். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், நல்லா கவனிச்சு பாருங்க, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்தின் பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிம்மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீதின் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், நாத்தான் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், லேவி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், சிமேயி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியேயும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியேயும் புலம்புவார்கள். நல்லா கவனிங்க. இந்த வசனம் வாசிக்கும் பொழுது அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். எந்த நாளிலே? இந்த அந்தி கிறிஸ்து நாட்களிலே. நீங்க 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது எருசலேம் குடிகள் எல்லாரும் அழுது புலம்புவார்களாம். எதற்காக? அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரான பிள்ளைக்காக ஒரே பேரானுக்கு புலம்புகிறது போல என்னை நோக்கி புலம்புவார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் குத்தின அருள்நாதர் இயேசுவை, ஐயோ மேசியாவை நாங்களே சிலுவையில் அறைந்தோமே என்று எப்போது உணர்ந்து புலம்புவார்கள் என்றால் இந்த கிருபை நாட்களில் அல்ல. இயேசுவை சிலுவையில் அறைந்தது இந்த யூதர்கள்.
ஆனால் அவர்கள் இயேசுவில் அறைந்தார்கள். அவர்கள் மேசியா என்று எண்ணி அல்ல, இவர் மேசியா கிடையாது, இவர் தன்னை மேசியா என்று சொல்லுகிறார், இது தேவ தூஷணம் என்று சொல்லி அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் தாங்கள் செய்தது தவறு என்று இப்போ உணர மாட்டார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படும் பொழுது அந்த கிறிஸ்து நாட்களிலே அவர் உணர்வார்கள். அப்போ உணரும் பொழுது அவர்கள் தான் அழுது புலம்புவார்களாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் மேல கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்ப அந்த கிறிஸ்துவின் நாட்களில் யார் மேல ஜெப ஆவி கர்த்தர் ஊற்றுகிறார்? கைவிடப்பட்ட சபையின் மேல் அல்ல, யூத பரிசுத்தவான்களின் மேல் கர்த்தர் ஜெப ஆவியை ஊற்றுகிறார். அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்தான் பூமியிலிருந்து கதறி ஜெபிக்கிறது, ஐயோ எங்களுக்காக வந்த மேசியாவை நாங்களே சிலுவையில் அறைந்தோம், நாங்களே ஆணைகளால் அவரை குத்தினோமே, ஐயோ என்று சொல்லி தன் ஒரே பேரான பிள்ளைக்காக புலம்பி அழுது துக்கிக்கிறவனைப் போல இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரம் கோத்திரமாக, குடும்பம் குடும்பமாக, ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக என்று சொல்லி ஒவ்வொருவரும் புலம்பி அழுவார்கள். அந்த ஜெப ஆவி யூத பரிசுத்தவான்கள் மேல் ஊற்றப்படுகிறது. அப்படியானால் இந்த 8ஆம் அதிகாரம் வாசிக்கிறோமே, பரிசுத்தவான்களின் ஜெபங்கள் தேவனுக்கு தூபவர்க்கமாக ஏறெடுக்கப்படுகிறது. இந்த பரிசுத்தவான்களின் ஜெபம் யூதருடைய ஜெபம். அப்படியானால் கைவிடப்பட்டதான சபையின் நிலைமை என்ன? நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சபை கைவிடப்படும் என்றால் கைவிடப்பட்டதான ஒரு விசுவாசி அந்த கிறிஸ்துவின் நாட்களிலே கதறி ஜெபிப்பதோ, அழுது ஜெபிப்பதோ, புலம்புவதோ, மனம் திரும்புவதோ, மீண்டும் இரத்த சாட்சியை மறிப்பதோ அது மிக 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 கடினமான காரியம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இன்றே ரட்சணை நாள், இன்றே அனுக்கிரக நாள். அப்படின்னா இன்னைக்கு தான், இதை விட்ட இன்னொரு ரட்சிப்பு நாள் நமக்கு வராது, இன்னொரு அனுக்கிரக நாள் வராது. ஆகவே தயவு செய்து அநேகர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க. நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. கைவிடப்பட்டாலும் உபத்திரவத்தின் நாட்களிலே நாம் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போனால் நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம். உபத்திரவத்தின் பாதையில கடந்து போவதனால் அல்ல, கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டு மீண்டும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது தான் நாம் பரலோகத்துக்கு வர முடியும். அந்த மீண்டும் ரட்சிக்கப்படுகிற கிருபை யூதர்களுக்கு தான் அங்கு கொடுக்கப்படுகிறது. ஆக இங்கே ஜெபிக்கிற கூட்டம் யூத பரிசுத்தவான்கள். இன்னொரு வார்த்தை வாசி, அதே சகரியா 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே இங்கு சொல்லப்படுகிற சகரியாவின் இந்த அந்நாளில் என்பது கடைசி காலம், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள். அந்த நாட்களிலே யாருடைய பாவம் அழுக்கு நீக்கப்படுகிறதாம்? அழகா வேதம் சொல்லுகிறது, தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் அவங்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக ஒரு ரட்சிப்பின் ஊற்று திறக்கப்படுது. அப்போ இந்த 7 வருட உபத்திரவத்தின் நாட்களிலே ஒரு ரட்சிப்பின் ஊற்று, ஒரு ரட்சிப்பின் கிருபை வெளிப்படும். அந்த ரட்சிப்பின் ஊற்று யாருக்காக? தாவீதின் வம்சத்துக்கும் எருசலேமின் குடிகளுக்கும். ஆக யூதர்களுக்குத்தான் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் உபத்திரவத்தின் நாட்களிலே கொடுக்கின்றார். ஆக இந்த உபத்திரவத்தின் நாட்கள் முழுக்க முழுக்க தேவன் போக்கஸ் பண்ணுவது இஸ்ரவேலர்கள். அதே சமயம் அந்த கிறிஸ்துவனுடைய பார்வை விழுவதும் இந்த இஸ்ரவேலர்கள் தான். ஆகவே உபத்திரவத்தின் நாட்கள் 7 வருடங்கள் பரலோகம் போக்கஸ் பண்ணுவது யூதர்கள், அந்த கிறிஸ்து போக்கஸ் பண்ணுவது யூதர்கள். தேவன் யூதர்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு அவர்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். அவர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு அந்த கிறிஸ்து அவர்களோடு போராடுகிறான். ஆக இந்த 7 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தயவு பாராட்டுகிறார். ஆக பூமியிலே தேவ கோபாக்கினை வெளிப்படும் பொழுது இந்த அந்த கிறிஸ்து ஜனங்களை நெருக்குகிறான். அந்த நெருக்கங்களுக்கு மத்தியிலே இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். அந்த யூத கிறிஸ்தவர்களைத்தான் இந்த அந்தி கிறிஸ்து அதிகமாய் நெருக்குகிறான். தேவன் கைவிடப்பட்ட பூமியில் உலகத்தின் ஜனங்களை கோபாக்கினாலே நடத்துகிறார். இந்த அந்தி கிறிஸ்து யூத கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிறான். அவள் தன்னை வணங்கும்படி, தன்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி. ஆக இந்த யூத கிறிஸ்தவர்கள் தாங்கள் குத்தின இயேசுவை அவள் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவர் கிறிஸ்தவரை மாறிவிடுகிறார்கள். ஆக இந்த யூத கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துவின் நெருக்குதலுக்கு மத்தியில் கர்த்தரை நோக்கி அழுது புலம்பி, ஆண்டவரே நாங்களும் சிலுவையில் அறைந்தோம், நாங்களும் மறுதலித்தோம், நாங்களும் தூஷித்தோம், நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து ஆண்டவரே நீரே மேசே என்பதை இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவும் என்று சொல்லி இந்த யூதர்கள் அழுது புலம்பி ஜெபிப்பார்கள். அந்த மனம் திரும்புதலின் ஜெபத்தை தான் இந்த தூதன் அவன்
தூப கலசத்தில் அந்த ஜெபங்களை அவன் எடுத்துக்கொண்டு தூப வர்க்கமாக தேவனுக்கு முன்பதாக ஏறெடுக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபங்களை அங்கீகரித்துக் கொள்கிறான். அப்படியானால் இந்த நாட்களிலே கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் விண்ணப்பம் பண்ணவில்லை. இந்த இடத்துல இவர்கள் விண்ணப்பம் பண்ணுவது யூதர்கள். இதில் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஜெப ஆவி யூதர்கள் மேல் ஊற்றப்படுது. எப்போ அப்படின்னா, அந்தி கிறிஸ்துவினால் இவர்கள் நெருக்கப்படும் பொழுது, உடைக்கப்படும் பொழுது, எங்க உபத்திரம் உண்டாகிறதோ அங்கதான் எழுப்புதல் உண்டாகும். இந்த உபத்திரவமும் எழுப்புதலும் இணைந்து தான் போகும். உபத்திரவம் இருக்கிற இடத்துல தான் எழுப்புதல். எந்த ஒரு கிறிஸ்தவன் உலகத்தால் ஒடுக்கப்படுகிறானோ அவனைத்தான் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தும்படி எழுப்புவார். எப்போ சபை நொறுக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் சபையில் எழுப்புதல் உண்டாகும். எழுப்புதலும் உபத்திரவும் எழுப்புதலும் இணைந்து நடக்கும். இந்த நாட்களிலும் பாருங்க, அநேக நெருக்குதல்கள், அநேக விதமான உபத்திரவங்களை நாம் பார்க்கிறோம். சபையில் அநேக உபத்திரவங்கள், உலகத்தில் அநேக விதமான உபத்திரவங்கள், இவைகளை பார்க்கிறோம். இந்த உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் கடைசி நாட்களில் நிச்சயமாக ஒரு ஜெப ஆவி ஊற்றி கொண்டிருக்கிறார். அந்த ஜெப ஆவி ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நேராய் தேசத்தையும் சபைகளையும் நிச்சயமாய் கொண்டு செல்லும். அல்லேலூயா. இந்த நாட்களில் சபைகளுக்கு ஒரு உபத்திரவத்தை நாம் பார்க்கிறோம், புலம்புகிறோம். ஐயோ, சபைகள் பூட்டப்பட்டு விட்டது, சபைகளில் ஆராதனை இல்லை, ஐயோ சபைகள் எல்லாம் இன்னைக்கு வெறுமையா இருக்குது, வெறிச்சோடி கிடக்கிறது, நாம் புலம்புகிறோம். உண்மை, இது உபத்திரவத்தின் காரியம்தான். ஆனா இந்த நாட்களிலே என்றுமில்லாத அளவுக்கு தேவன் சபைகளில் ஒரு ஜெப ஆவி ஊற்றிக்கொண்டிருக்கிறார். எல்லா தேவ பிள்ளைகளும் உபவாசித்து அழுது புலம்பி ஜெபிக்கும்படியான ஒரு மனம் திரும்புதலின் ஒரு ஆவியை கர்த்தர் சபைகளில் ஊற்றிக்கொண்டிருக்கிறார். எப்ப சபை உபத்திரவப்படுகிறதோ அப்பொழுது ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. ஜெப ஆவி ஊற்றப்படும் பொழுது ஒரு எழுப்புதல் உண்டாகும். நிச்சயமாய் இந்த கடைசி நாட்களில் சபைகளில் எழுப்புதல் உண்டாகும். தேசம் அசைக்கப்படும். அந்த எழுப்புதல் உண்டாகும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை உண்டாகும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க அநேக காரியங்களில் நெருக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அநேக போராட்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத அவமானங்கள், காரணமில்லாத நிந்தைகள், அநேக போராட்டத்தை சகித்துக் கொண்டிருக்கலாம். இந்த உபத்திரவத்தின் மத்தியில் உங்களை ஒரு ஜெப ஆவி நிரப்பும்படி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நீங்க ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டு நீங்க தேவனை நோக்கி கதறி ஜெபிக்கிறதான ஜெபங்கள் உபத்திரவத்தில் இருக்கிற உங்களை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய், ஒரு எழுப்புதலுக்கு நேராய், ஒரு மேன்மையான காரியங்களுக்கு நேராய் உயர்த்துவதற்கு ஜெப ஆவி போதுமானது. அல்லேலூயா. உபத்திரவப்படுறீங்களா, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். நீ நொறுக்கப்படுறீங்களா, உடைக்கப்படுகிறீங்களா, கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஜெப ஆவியால் நிரப்பப்பட்டு நீங்க ஜெபிக்கும் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆக இந்த இடத்துல திரும்ப இந்த வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. இப்ப இந்த பரிசுத்தவான்கள், இந்த யூத பரிசுத்தவான்கள் இந்த நெருக்குதலுக்கு மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில அவள் செய்கிறதான ஜெபங்களை அதிக தூபவர்க்கத்தோடு இந்த தூதன் ஏறெடுக்கிறான். அவைகள் தேவனுக்கு முன்பதாக ஏறெடுக்கப்பட்டது. கர்த்தர் முன்பு சுகந்த வாசனையாய் ஏறெடுக்கப்படுகிறது. இப்போ உபத்திரவத்தின் மத்தியில் இந்த பரிசுத்தவான்கள் செய்கிற ஜெபம் கர்த்தர் முன்பு ஏறெடுக்கப்படும் பொழுது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். என்ன பதில் தருகிறார்? வாசிங்க 5ஆம் வசனம். பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாயின. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து, இந்த தூப கலசத்துல தான் இவருடைய ஜெபங்களுக்கு அடையாளமான தூப வர்க்கம் இருக்கிறது. இப்போ இவர் ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தோட பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பை எடுத்து இந்த தூதன் அந்த தூப கலசத்தை நிரப்பி இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூப வர்க்கமும்
பலிபீடத்திலிருந்து எடுக்கப்பட்டதான நெருப்பும் சேர்ந்து பூமியிலே கொட்டப்படுகிறது. அப்படி கொட்டப்படும் பொழுது உடனே சத்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள், பூமி அதிர்ச்சிகள் உண்டாயின. இது எதற்கு அடையாளம்? இந்த மின்னல்கள், சத்தங்கள், இடி முழக்கங்கள், பூமி எதிர்ச்சிகள் இவை எல்லாம் வரப்போகிறதான உபத்திரவங்களுக்கு அடையாளம். இந்த தூப வர்க்கத்தோடு இந்த நெருப்பு கொட்டப்பட்டது எதற்கு அடையாளம் என்றால், இந்த பரிசுத்தவான்களின் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். என்ன பதில் தருகிறார்? தன்னை நோக்கி கதறுகிறதான இந்த பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்துகிறதான இந்த உலகத்திற்கு கர்த்தர் ஜெபத்தின் பதிலாக அநேக வேதனைகளை உலகத்திற்கு அனுமதிக்கிறார். ஆக இந்த பரிசுத்தவானின் ஜெபத்துக்கு பதில் என்ன? உலக ஜனங்கள் மேல் கோபாக்கினை. இந்த கோபாக்கினை தான் இனி தொடரப்போகிறது. அந்த பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தன் கோபாக்கினையை ஜெபத்துக்கு பதிலாக விளங்க பண்ணுகிறார். இப்ப 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 7 எக்காலங்களுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். பூமியிலே இந்த நெருப்பு கொட்டப்பட்ட உடனே இந்த 7 தூதர்களும் ஆயத்தமாகி விடுகிறார்கள். எதற்காக? எக்காலத்தை ஊதுவதற்கு. இந்த எக்காலம் ஊதும் பொழுது கோபாக்கினை வெளிப்பட போகிறது. இப்போ இந்த நெருப்பு கொட்டப்பட்டது தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுவதற்கு அடையாளம். இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொரு எக்காலம் ஊதும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட போகிறது. இது முன்பு முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது கோபாக்கினை குறித்து பார்த்தோம். ஆனா இப்ப அதை விட பயங்கரமான ஆபத்துக்கள் இந்த எக்காலம் ஊதும் பொழுது உண்டாக போகிறது. அதனாலதான் 1/2 மணி நேரம் பரலோகத்தில் அமைதல் உண்டாயிற்று. ஆக என் கருமையானவர்களே, இந்த உபத்திரவத்தின் நாட்கள் உங்களுக்கும் எனக்கும் நிர்ணயிக்கப்பட்டது அல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த உபத்திரவத்தின் நாட்கள் ஆண்டவர் இயேசுவின் கிருபையின் சுவிசேஷத்தை அசட்டை பண்ணி அவர் ஏற்றுக்கொள்ளாதான் உலக ஜனங்களுக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் நாட்களை வைக்கவில்லை. உங்களுக்கு எனக்கும் மகிமையான பரலோக வாழ்க்கை வைத்திருக்கிறார். நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டது அந்த பரலோகத்தில் நாம் மகிழ்ச்சியோடு அவரோடு நாம் வாசம் பண்ணுவதற்காகத்தான். நாம் இந்த உபத்திரவத்தின் நாட்கள் வேதனைப்படுவதற்கு அல்ல. ஆகவே இந்த நாட்களில் இந்த சத்தியங்களை கேட்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த உபத்திரவ நாட்கள் எனக்குரியது அல்ல, இவைகளுக்கு நான் தப்புவிக்கப்படுவதற்கு நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்று சொல்லி மனம் திரும்ப ஒப்புக் கொடுங்க. இந்த யூத பரிசுத்தவான்கள் கூட பாருங்க, அந்த 7 வருட அந்த கிறிஸ்துவ நாட்களிலே அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு உணர்ந்து, ஐயோ நாங்கள் குத்தின இயேசுவை நாங்களே இந்த இயேசுவை சொல்லி அறைந்தோமே என்று அந்த குத்தின பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பினார்கள். அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதே போல இந்த கிருபை நாட்களில் நீங்களும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை இன்றைக்கு மனம் திரும்பி இயேசுவோடு ஒப்புரவாகி உங்கள் பரிசுத்த வாழ்க்கை திரும்ப சீர்படுத்திக் கொள்ளுங்க. விழுந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்ப சீர்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வரும் பொழுது மணவாட்டியாக அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். அல்லேலூயா. இப்பொழுது 7 எக்காலங்கள் ஊதப்படுகிறது. இப்ப இந்த 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். 7 தூதர்களும் 7 எக்காலங்களை ஊதுவதற்கு ஆயத்தமானார்கள். இதை பார்ப்பது முன்பதாக இந்த எக்காலம் என்றால் என்ன, அது ஒரு சின்ன ஒரு தெளிவு நமக்கு இருந்தால் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த எக்காலம் என்று சொல்லும் பொழுது இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடைமுறையிலே கர்த்தர் கொடுத்த ஒரு பிரமாணம். இந்த எக்காலம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு ஊதுகிற ஒரு கருவி. இன்னைக்கு நாம் பார்க்கிற அநேக இசைக்கருவியில் ட்ரம்பெட் இதெல்லாம் பார்க்கிறோம். அது போல ஒரு இசைக்கருவி இன்னைக்கு அதெல்லாம் அந்த எக்காலத்திலிருந்து அது மருவி வந்ததான் இன்னைக்கு இருக்க அந்த இசைக்கருவிகள். அந்த எக்காலம் எதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் கொடுத்தார் என்றால் 3 காரணங்களுக்காக அந்த எக்காலம் கொடுக்கப்பட்டது. இந்த எக்காலம் முதலையாக ஆட்டுக்கடாவினுடைய கொம்பிலே முதலாவது தயாரித்தார்கள். அந்த கொம்பை வெட்டி எடுத்து அதற்குள்ளதான சதைப்பகுதியை அவர்கள் உள்ளிருந்து அகற்றிவிட்டு அந்த ஆட்டினுடைய கொம்பை, அந்த செம்மறி ஆட்டினுடைய கொம்பை அவர்கள் எக்காலமாக பயன்படுத்தினார்கள். பின்பதாக அவர்கள் வெள்ளி பூரிகை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோமே, வெள்ளியினால இப்படி பலவிதமான எக்காலங்களை செய்து பயன்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எக்காலம் என்பது பிரிக்க முடியாத ஒன்று. கர்த்தர் எக்காலத்தை ஒரு பிரமாணமாக கொடுத்திருந்தார். இந்த காரியத்துக்காக எக்காலம் ஊத வேண்டும் என்று சொல்லியிருந்தார். எதற்காக இந்த எக்காலத்தை கொடுத்திருந்தார்? 3 காரியம். முதலாவது, என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம்
3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வர கடவர்கள். அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், எக்காலத்தில் ஒரே ஒரு எக்காலத்தை ஊதினால் 1000 ஜனங்களுக்கு தலைவர், 1000 இஸ்ரவேலுக்கு தலைவர் என்று இருப்பார்கள். அந்த தலைவர்கள் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஆகவே இந்த எக்காலத்தை அன்றைக்கு இருக்கிற மோசேயோ அல்லது பின் வருகிறதான சந்ததியில் ஆசாரியன், அன்றைக்கு இருக்கிற தலைவன் அந்த எக்காலத்தை ஒரு எக்காலத்தை ஊதும் பொழுது 1000 இஸ்ரவேலுக்கு தலைவர்களாக இருக்கிற பிரபுக்கள் கூடி வரணும். அந்த இடத்துல 2 எக்காலத்தை சேர்த்து ஊதும் பொழுது முழு சபையும் அங்கே கூடி வர வேண்டும். அப்போ முதலாவது எக்காலம் ஊதுவது சபையை கூடி வர பண்ணுவதற்கு, தேவ ஜனங்களை ஒரு இடத்துல கூட்டுவதற்கு எக்காலம் ஊதப்பட்டது. இரண்டாவது என்ன காரியத்துக்காக? 5வது வசனம், நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழக்கும் போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா, இவங்க இந்த எக்காலத்தை பெருந்தொனியாய் முழக்கும் பொழுது வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற சபை ஒரு இடத்துல தங்கி இருக்கும். இப்போ அந்த எக்காலத்தை நெடுந்தொனியாய் முழங்கும் பொழுது இந்த சபை தங்கி இருக்கிற சபை எழும்பி பிரயாணத்துக்கு ஆயத்தமாகணும். இவங்க புறப்பட்டு பிரயாணம் பண்ணணும். அப்போ ரெண்டாவது எதற்காக இந்த எக்காலத்தை பயன்படுத்தினார்கள்? சபை பிரயாணம் பண்ணுவதற்கு, சபையானது பிரயாணம் பண்ணுவதற்கு, புறப்படுவதற்கு, ஆயத்தமாவதற்கு, பிரயாணம் பண்ணுவதற்கு எக்காலம் ஊதப்பட்டது. மூன்றாவது எதற்காக? அதே என்னாகும் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். மூன்றாவது, சத்துருக்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது இந்த தேசத்தின் ஜனங்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு, எதிரிகளோடு சண்டை போடுவதற்கு, அவர்களுக்கு சொல்லுவதற்காக, யுத்தம் பண்ணுவதற்கு, இவர்களை கூட்டுவதற்காக எக்காலம் ஊதினார்கள். அந்த 3 காரியம். ஒன்று, சபையை ஒரு இடத்துல கூட்டுவதற்கு எக்காலம் ஊதப்பட்டது. இரண்டாவது, சபை பிரயாணம் பண்ணுவதற்கு எக்காலம் ஊதப்பட்டது. மூன்றாவது, எதிரிகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு எக்காலம் ஊதப்பட்டது. இந்த 3 காரியங்களில் முதல் 2 காரியங்கள் நடந்து முடிந்து விட்டது. அதாவது இப்போ நாம் தியானித்துக் கொண்டிருப்பது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கிற அந்த கிறிஸ்துவின் நாட்கள். எக்காலம் ஊதப்படுகிற முதல் 2 காரியம் என்ன? முதல் சபை கூட்டப்படுவது, சபை பிரயாணம் பண்ணுவது. ஆகவே இப்ப ஏற்கனவே நீ 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்களேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஏற்கனவே சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்ன நடந்தது? தேவ எக்காலம் மத்திய ஆகாயத்தில் ஊதப்பட்டது. அப்ப எக்காலம் ஊதப்பட்ட பொழுது சபை ஒன்றாய் கூடினது மத்திய ஆகாயத்தில். ஆக சபை கூடுவதற்காக ஊதப்படுகிற எக்காலத்தின் காரியம் முடிந்து விட்டது. சபை இப்போ நாம பரலோகத்து நிறைய பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம பரலோக வாசிகள் இந்த வனாந்தர பாதையில பரலோகத்து நிறைய பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆக மத்திய ஆகாயத்தில் எக்காலம் ஊதும் பொழுது பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறதான சபை பிரயாணத்தை முடித்து மணவாளனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அப்போ எக்காலம் ஊதப்படுவதற்கான 3 காரணங்களில் 2 காரணம் நடந்து முடிஞ்சிருச்சு. சபை கூடுவதும் சபை பிரயாணம் பண்ணுவது காரியம் முடிந்து விட்டது. இப்ப 3வது காரியம் என்ன? எதிரிகளோடு யுத்தம் பண்ணுவது. இப்போ இந்த 7 எக்காலத்தில் உள்ள தூதர்கள் எக்காலங்களை ஊதுவதற்கு காரணம் என்னன்னா, சபை கூடுவதோ சபை பிரயாணம் பண்ணுவதோ அல்ல. அது 2 நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது காரியம், எதிரிகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். அந்த யுத்தத்துக்கு அடையாளமாகத்தான் இப்ப எக்காலம் ஊதப்படுகிறது. யாரோட கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார்? ஒரு பக்கம் யூத சபை நிற்க போகிறது,
இன்னொரு பக்கம் அந்தி கிறிஸ்துவும் அவனுக்கு சப்போர்ட்டரஸா இருக்கிறதான உலகத்தின் ராஜ்யம் நிற்க போகிறது. இவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் யூதர்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். அப்படி யுத்தம் நடக்கும் பொழுது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது. அந்தி கிறிஸ்துவுக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தத்தின் முடிவிலே பூமியின் சகல ராஜ்யங்களும் கர்த்தர் கரத்தில் வரப்போகிறது. கர்த்தர் அந்த கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணி, அவன் ராஜ்யங்களோடு யுத்தம் பண்ணி, அந்த கிறிஸ்துவை கர்த்தர் அவனை சங்கரித்து அவனை அழித்து அவனை அக்னி கடலாகிய நரகத்தில் தள்ளின பின்பு அவன் கீழிருந்த சகல ராஜ்யங்களையும் ஆண்டவராக இயேசு ராஜாதி ராஜாவாய் அந்த ராஜ்யங்களை யுத்தம் பண்ணி அவர் அந்த ராஜ்யங்களை பிடித்து கொண்டு 1000 வருடம் இந்த பூமியை அவர் ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த யுத்தத்துக்கான அடையாளம் தான் இந்த 7 எக்காலம். இந்த 7 எக்காலங்கள் முடிவில் நடக்கிற எல்லா சம்பவம் முடியும் பொழுது அந்த கிறிஸ்துவை கர்த்தர் நரகம் என்கிறதான அக்னி கடலில் தள்ளுவார். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தர் கரத்தில் வந்துவிடும். கர்த்தர் 1000 வருடம் அரசாள போகிறார். அதை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அந்த 7 எக்காலத்துல கடைசி எக்காலம் இங்க இந்த 11ஆம் அதிகாரத்தில் கூட ஊதப்படுகிறது. அப்படி 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது சகல ராஜ்யங்களும் யாருக்குரியதை மாறிவிடுகிறது? நம்முடைய கர்த்தருக்கு. அப்போ இந்த எக்காலம் எதற்காக? சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக. இப்ப அருள்நாதர் இயேசு சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி அந்த கிறிஸ்துவின் கீழ் இருக்கிற பூமியின் சகல ராஜ்யங்களையும் அவன் கரத்திலிருந்து பிடுங்கி அவரே ராஜாதி ராஜாவாய் 1000 வருடம் பூமியிலே ஆளுகை செய்ய போகிறார். அப்போ இந்த ஒவ்வொரு எக்காலம் ஊதப்படுவது தேவன் பண்ணுகிற யுத்தம். யாரோட யுத்தம் பண்ணுகிறார்? அந்த கிறிஸ்துவோடும் அவனோடு கூட இருக்கிறதான ஜனங்களோடும். யார் அவன் கூட இருக்கிற ஜனங்கள்? யார் அவன் கூட இருக்கிற ஜனங்கள்? நான் சொன்ன 3 விதமான கூட்டம் அந்த கிறிஸ்து நாட்டில் பூமியில் இருக்கும். அதில் யூதர்கள் கர்த்தருடைய இரக்கம் பெற்றவர்களாக தேவனுடைய ரட்சிப்புக்குள் வருகிறார்கள். மீதி இருக்கிறதான உலக ஜனங்கள், மீதி கைவிடப்பட்டதான ஜனங்கள் அந்த கிறிஸ்துவோடு சேர்ந்து உபத்திரவப்படுவார்கள். ஒவ்வொரு எக்காலம் ஊதப்படும் பொழுது பாருங்க, ஒவ்வொரு விதமான தேவனுடைய கோபாக்கம் வெளிப்படும். கடைசி எக்காலம் முடியும் பொழுதுதான் அந்த கிறிஸ்து அவன் நரகத்தில் தள்ளப்படுவான். இப்ப இந்த 7 எக்காலங்களை குறித்து நான் ஒவ்வொன்றாய் நான் பார்க்க போகிறோம். முதல் எக்காலம் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று. பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. முதல் தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது என்ன நடக்குதான்? ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. நல்லா கவனிங்க, இது இயற்கையாக பெய்கிற மழை அல்ல, இது கொட்டப்பட்டது. இது பரலோகத்திலிருந்து தேவனால ஜனங்களை உபத்திரவப்படுத்துவதற்காக கொட்டப்பட்ட கோபாக்கினியின் அடையாளம். ஆகவே இந்த முத்திரை உடைக்கப்படுகிறது, எக்காலம் ஊதப்படுகிறது, எல்லாமே பரலோகத்தில் நடக்கிறது. பரலோகத்தில் நடக்கிற அந்த காரியத்தின் நிமித்தம் பூமியிலே ஒரு ரிசல்ட் உண்டாகிறது. பரலோகத்திலே இந்த காரியங்கள் ஆரம்பமாகிறது, அதனுடைய விளைவு பூமியிலே வெளிப்படுகிறது. அப்ப பரலோகத்திலே முதலாவது தூதன் எக்காலத்தை ஊதுகிறான். அப்ப பரலோகத்திலிருந்து தேவன் ரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியையும் தேவன் பூமியிலே கொட்டுகிறார். உண்மையாலுமே இது ஒரு கொடிதான ஒரு காலம். சாதாரணமாக மழை பெய்யும் பொழுது ஆலாங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்க. நல்ல பனி கட்டி கட்டியாக விழுகும். அந்த பனி கட்டி விழுந்தாலே நம்ம மேலே விழும் பொழுது அதன் காயத்தை உண்டாக்கும், வலி உண்டாக்கும். இங்கே விழுகிறது பனிக்கட்டி அல்ல, கல்மலை. அது ரத்தம் கலந்த கல்மலை அக்னியோடு சேர்ந்து விழுகுதான். அப்படி விழுகிற மலை என்ன செய்தான்? பூமியில் இருக்கிற மரம் செடி கொடிகளில் 3இல் ஒரு பங்கை ஒன்றும் இல்லாமல் அழித்து விடுகிறது. பசும் புல்லெல்லாம் வாடி போயிடுது. உடனே யோசிக்கலாம், அப்பா மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, மரம் செடி கொடி தானே, புல் பூண்டு தானே சாகுது, அது எரிஞ்சு போனால் நமக்கு என்ன, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நீங்களும் நானும் உயிர் வாழ்றது ஆக்சிஜனை சுவாசிச்சு.
இந்த ஆக்சிஜனை சுவாசிப்பதற்கு நமக்கு உதவி செய்வது மரம் செடி கொடிகள். மரம் செடி கொடியெல்லாம் அது பகல் நேரத்தில் ஆக்சிஜனை வெளியே விட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வாங்கும். மரம் எல்லாமே பகலில் சுவாசிக்காது, ராத்திரி தான் சுவாசிக்கும். பகல் முழுக்க அது என்ன செய்யணும், தனக்கான சாப்பாட்டுகளை ஆயத்தப்படுத்துவதற்கு அதுக்கு தேவை கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை அது காற்றுல இருந்து எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை தன்னிலிருந்து வெளியே விடும். இப்போ நீங்கள் நானும் உயிர் வாழ்றதற்கு 24 மணி நேரம் ஆக்சிஜன் தான். கார்பன் டை ஆக்சைடு உள்ள நாம் எடுக்க மாட்டோம். கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போச்சுன்னா நம்முடைய நுரையீரல் மூச்சு விட முடியாமல், நாம் சுவாசிக்க முடியாமல் தடுமாறி ஹார்ட் அட்டாக் உண்டாகி நாம் மரிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆகவே பகலில் இந்த மரம் செடி கொடிகள் ஆக்சிஜன் வெளியிடும் பொழுது நம்ம அதை சுவாசிக்கிறோம். ஆனால் ராத்திரி இந்த மரம் என்ன செய்யும்னா, ராத்திரி சுவாசிக்கும். அப்போ என்ன செய்யும்னா, காற்றுல இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அதனால தான் ராத்திரி நேரத்தில் மரத்துக்கு கீழே படுத்தா ரத்தங்கக்கி சாவாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க, மரத்துக்கு கீழே படுத்து பேய் அடித்து செத்துட்டாங்க. இல்லை, ராத்திரி மரம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடும். மனுஷன் மரத்துக்கு கீழே படுக்கும் பொழுது ராத்திரி இந்த கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்கும் பொழுது அவனுடைய லங்ஸ் முழுக்க கார்பன் டை ஆக்சைடு நிரம்பும் பொழுது அந்த மனிதன் சுவாசிக்க முடியாமல் ரத்தங்கக்கு இறந்து போவான். இப்போ ஆண்டவர் ஆக்சிஜனை மனுஷங்களுக்கு கொடுக்கிற மரம் செடி கொடிகளில் 1/3 அளிக்கிறார். அப்படின்னா காற்றில் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி கார்பன் டை ஆக்சைடு கூடும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு கூடும் பொழுது நீங்களும் நானும் சுவாசிக்க திணறுவோம், சுவாசிக்க காற்று இல்லாமல் இருப்போம். சமீபத்தில் டெல்லியில் காற்று மாசு அதிகமாயிடுச்சு. காற்று மாசுனா என்னங்க? காற்று மாசுனா என்ன? காற்றில் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி கார்பன் டை ஆக்சைடு கூடுது, அதான் காற்று மாசு. இப்போ அது ஆரம்பமாயிடுச்சு. இப்போ 1/3 மரம் அழியல. கர்த்தர் ஒரு பெரிய, அதாவது உலகம் முழுவதும் பெரிய மரத்தை சேதப்படுத்தலை. ஆனால் இப்போவே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சு. சமீபத்தில் ஒரு நியூஸில் போட்டிருந்தாங்க, டெல்லியில் சுத்தமான காற்று நிலையம் அப்படின்னே ஒரு இடங்கள் வச்சிருக்கிறாங்களாம். அங்கே போய் 15 நிமிஷம், நல்ல கவனிங்க, 15 நிமிடம் நல்ல சுத்தமான ஆக்சிஜனை நாம் சுவாசிப்பதற்கு 3000 ரூபாய் பே பண்ணணும். உண்மை இப்போ இருக்கு, டெல்லியில் இருக்கு, பேப்பரில் கடந்த நாள் வாசித்தாத. 15 நிமிடம் நல்ல சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு 3000 ரூபாய் பே பண்ணணும். இன்னைக்கு இது நடக்குது. காரணம், இப்போவே காற்றில் ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த கிறிஸ்து நாட்களில் 1/3 மரம், இது ஏதோ ஒரு ஊருக்குள்ளே மட்டும் இல்லை. இன்னைக்கு ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு நிறைய மரங்களை எடுப்பதனால மழை குறைஞ்சிருச்சு, காற்று மாசுபட்டுருச்சுன்னு புலம்புகிறார்கள். இன்னைக்கு குளோபல் வார்மிங் உண்டாயிருச்சு என்று சுகாதாரத்துறைகள் புலம்புகிறது, சமூக ஆர்வலர்கள் புலம்புகிறார்கள். ஆனால் உபத்திரவத்தின் நாட்களில் உலகம் முழுவதும் 1/3 மரம் இருக்காது, செடி கொடிங்க இருக்காது, பசும் புல்லெல்லாம் எரிஞ்சு போயிடும். அப்படியானால் ஜனங்கள் சுவாசிக்க முடியாமல் தடுமாறுவோம். அப்போ காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் பொழுது விஷக்கிருமிகள் அதிகமாகி அதன் நிமித்தம் அநேக வியாதிகளுக்கு மனிதர்கள் தள்ளப்படுவார்கள். நல்ல கவனிங்க, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அநேக உபத்திரவங்களில் பட்டினி, கொள்ளை நோய், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், அநேக வியாதிகள், ஏற்கனவே பூமி அதிர்ச்சி, இப்படிப்பட்ட அநேக காரியங்களில் ஐஸ்வர்வான்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய சேனை தலைவர்கள் எல்லாம் செத்தா போதுமே என்கிற அளவுக்கு அநேக இயற்கை மாற்றங்கள், நடுக்கங்களை குறித்து கடந்த நாட்களை பார்த்தோம். இதெல்லாம் முடியும் பொழுது இது நடக்கிறது. இப்போ ஜனங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கூட சரியா இல்லை, சுவாசிக்க காற்றும் கிடையாது. அவன் நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் இந்த அளவுக்கு ஜனங்களை பாடுபடுத்துவாரா? ஒரு வார்த்தை வாசிங்க, சங்கீதம் 50:22. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. அநேகர் சொல்லுகிறது உண்டு, இதை இப்படி எல்லாம் பயமுறுத்துறாங்க, இதெல்லாம் நடக்க போறதில்லை. நம்ம ஆண்டவர் இயேசு அன்புள்ளவர். யார் அன்பில்லாதவன் சொன்னாங்க? அவர் அன்புள்ள தேவன். இப்பதான் உபத்திரவத்தின் நாட்களில் அவரே சொல்லுகிறார், நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவன் உங்களை தப்பி வைக்க முடியாது. யாரை பதில் சொல்லுகிறார்? தேவனை மறக்கிறவர்களே.
இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தோம், ஞானஸ்நானம் எடுத்திருந்தோம், கர்த்தரை அறிந்திருந்தோம், சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படியாம சுயநலத்துக்காக, சுய இச்சைக்காக, மாம்ச சிந்தைகளுக்காக, உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக தேவனை மறந்து, சத்தியத்தை மறந்து, பரிசுத்தத்தை மறந்து துணிகரமாய் வாழ்கிற சபையை பார்த்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவனும் உங்களை தப்பி முடியாது. இரக்கமுள்ள தேவன் தான். ஆனால் உபத்திரவத்தின் நாட்களில் அவரிடத்தில் இரக்கம் வெளிப்படாது. ஒவ்வொரு உபத்திரவமும் அது மகா கொடிதாக இருக்கிறது. இந்த கருமையானவர்களே, நியாய தீர்ப்பு என்று வரும் பொழுது அவரது இரக்கம் இல்லை. நீ வேத்த பாருங்க, நோவா காலத்தில் ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை கர்த்தர் அனுமதித்தார். முழு உலகத்திலையும் நோவாவும் அவன் குடும்பம் மொத்தம் 8 பேரை மட்டும் தப்புவித்து முழு உலகத்தை சங்கரித்தார். அங்கே இரக்கம் காண்பிக்கலையே. லோத்தின் நாட்களில் பாருங்க, சோதம் குமாரா பட்டணம், அதோடு சேர்ந்து அத்மா செபோர்வாயும் என்கிற பட்டணங்களை கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி, கந்தகத்தை இறக்கி கர்த்தர் அந்த பட்டணத்தை சுட்டரித்து போட்டார். ஒருவனும் தப்பவில்லை. அப்ப கர்த்தரிடத்தில் நியாய தீர்ப்பு என்று வரும் பொழுது இரக்கம் கிடையாது அவற்றை. ஆகவே இந்த வருகையில் கைவிடப்பட்டதான ஜனங்கள் அநேக உபத்திரவ மத்தியில் பசி, பட்டினி, சமாதானம் இல்லை, வியாதி, வன்முறை, கொலைகள், ரத்தம் சிந்துகிற காரியங்கள், இது போதாதுக்கு அநேக பூமியின் மாற்றங்கள், வெயிலின் உஷ்ணங்கள், பூமி அதிர்ச்சி, இது போக சுவாசிக்க நல்ல காற்று இல்லை. பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, சுவாசிக்க முடியல அவங்க படுகிற வேதனை என்னன்னு. அது மகா வேதனை. அவங்க சுவாசிக்க முடியலன்னா அவங்க படுகிற வேதனை பயங்கரமாக இருக்கும். ஏதோ ஒரு நேரம் இருந்தால் பரவாயில்ல. இந்த உபத்திரவத்தின் நாட்களில் கர்த்தர் மரங்களை அழித்த பின்பு தினந்தோறும், உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள் இருக்கிற எல்லாருமே இப்படியே தான் இருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் செஞ்சு பாருங்களேன், இது எப்படி இருக்குன்னு. எவ்வளோ வேதனை அது. இதே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அவன் நிலைமை எவ்வளோ, சாவும் வராதே. சாவை விரும்புவார்களாம். இன்னைக்கு அடுத்தடுத்து பாருங்க, சாவை விரும்புவாங்க. சாவு அவங்கள விட்டு தூரம் போகும். அது கொடிய வேதனை. அந்த வேதனைக்கு நீங்கள் தப்பணும்னா இன்றைக்கு மனம் திரும்பிடுங்க. கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு வைக்கலை. தேவன் நம்மை கிருபையின் நாட்களில் நாம் அவருக்காக ஆயத்தமாகி வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படி கர்த்தர் நம்மை நிர்ணயித்திருக்கிறார். ஆகவே இந்த முதல் எக்காலம் ஜனங்களுக்கு ஒரு பெரிய உபத்திரவத்தை கொண்டு வருகிறது. மரம், செடி, கொடி இவர் 3 1 பங்கு அளிக்கப்படுகிறது. அடுத்து 2வது எக்காலம், 8ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்தை வாசிங்க. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 3 1 பங்கு ரத்தமாயிற்று. 3 1 பங்கு ரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 3 1 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 3 1 பங்கு சேதமாயிற்று. அடுத்து 2வது தூதன் எக்காலம் ஊதுகிறான். நான் முத்திரையை உடைக்கும் பொழுது சொன்ன அதே காரியம் தான் சொல்லுகிறேன். முத்திரை உடைக்கப்படும் பொழுது அடுத்த செகண்ட் அடுத்தது முத்திரை தொடர்ந்து உடைக்கப்படுவதில்லை. ஒரு முத்திரை உடைக்கப்பட்ட உடனே அந்த உபத்திரவம் கொஞ்ச காலம் இருக்கும். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தான் அடுத்த முத்திரை உடைக்கப்படுகிறது. அதே போலதான் முதல் ஒரு எக்காலம் ஊதுகிற பொழுது இந்த மரம், செடி, கொடியில் 3 1 பங்கு எரிந்து நாசமாகிறது. அதனுடைய வேதனையை ஜனங்கள் அனுபவிப்பார்கள். இவங்க இந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது 2வது எக்காலம் ஊதப்படுகிறது. அப்படி ஊதும் பொழுது என்ன நடக்கிறதா, அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது. எரிகிற மலை விழல, எரிகிற மலை போன்ற ஒரு காரியம். இது என்ன அப்படின்னா, வானத்தில் இருக்கிற எரிக்கல், எரி நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். நீங்க வானவியலை நீங்க அதை குறித்தான காரியங்களை படிக்கும் பொழுது பார்க்கலாம். வானத்திலே அநேக எரிக்கல்கள், எரி நட்சத்திரங்கள் உண்டு. இவைகள் அவ்வப்போது இந்த பூமியில விழுகிற காரியம். இதை நீங்க சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது பல இடங்களில் இப்படிப்பட்டதான இந்த எரிக்கல்கள் விழும். அது விழும் பொழுது எந்த இடத்துல விழுதோ அங்கே ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்கும். சில நேரங்களில் ஒரு வனாந்தர பகுதியில் விழுகிறது என்றால் அதனுடைய எரிக்கல்லினுடைய தன்மையை பொறுத்து, அதனுடைய எடையை பொறுத்து, அதனுடைய அளவை பொறுத்து அந்த இடங்களில் இருக்கிற பயிர்கள், அங்கே இருக்கிறதான மரஞ்செடிகள் நாசமாகும், அங்கே ஒரு பள்ளங்கள் உண்டாகும். இப்படி அந்த எரிக்கல்கள் விழுவது சரித்திரத்திலே அது ஒரு சாதாரண சம்பவம், அடிக்கடி நடக்கிற சம்பவம். ஆனால் இப்போ இந்த எரிக்கல் இயற்கையாக விழுகிற எரிக்கல் அல்ல.
இது தேவனால அனுப்பப்படுகிற கோபாக்கினியின் அடையாளமான எரிக்கல். இந்த எரி நட்சத்திரம் என்கிற இந்த எரிக்கல் இது பூமியிலே விழுகிறது. இது விழும் பொழுது எங்க விழுகிறதாம்? சமுத்திரத்திலே போடப்பட்டது. சமுத்திரத்தில் போட்ட உடனே 3 காரியம் சமுத்திரத்தில் நடக்குது. என்ன அப்படின்னா, சமுத்திரத்தில் 1/3 ரத்தமாயிற்று. இப்ப சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது முழு பூமியிலேயும் அநேக சமுத்திரங்கள் இருக்கிறது. அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கிறது, இந்து மகா சமுத்திரத்தை பார்க்கிறோம், மத்திய தரைக்கடல் பார்க்கிறோம், இப்படி அநேக விதமான பசிபிக் பெருங்கடல், அநேக கடல்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லா சமுத்திரத்திலையும் நடக்கிற சம்பவம் இது. ஏதோ ஒரு சமுத்திரத்தில் நடக்கிற சம்பவம் அல்ல. முழு பூமியில் இருக்கிறதான எல்லா சமுத்திரத்திலேயும் எல்லா கடல்களிலும் 1/3 தண்ணீர் ரத்தமாய் மாறிவிடுகிறது. அடுத்து என்ன நடக்குது? சமுத்திரத்தில் இருக்கிறதான ஜீவன்களில் அங்க இருக்கிற மீன், நண்டு, அது என்னென்ன விலங்குகள் சமுத்திரத்தில் இருக்கிறதோ அவைகளில் 1/3 செத்து விடுகிறது. அடுத்து என்ன நடக்குதாம்? அங்க இருக்கிறதான அந்த கப்பல்கள், சமுத்திரத்தில் வியாபார ரீதியாக கப்பல்கள் வருகிறது. அந்த கப்பல்களில் 1/3 கப்பல்கள் சேதமாகிவிடும். இப்ப இதனால என்ன சம்பவிக்கும்? சமுத்திரத்தை தான் இதெல்லாம் நடக்குது. இதுக்கும் நமக்கும் என்ன சம்பவம் தான்? நல்லா கவனிங்க. இதே போல காரியங்கள் எகிப்தில் நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது கர்த்தர் மோசே அனுப்புகிறார், போய் என் ஜனங்களை அனுப்பும்படி பார்வோனுக்கு சொல்லு. பார்வோன் இறுதி கடினப்படுத்துகிறான். அப்படி கடினப்படுத்தும் பொழுது அவனை உடைச்சு சரிப்படுத்துறதுக்கு சில காரியங்களை கர்த்தர் செய்தார். வாசித்து பாருங்க, யாத்திராகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று. நதியில மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. அது தண்ணீரை குடிக்க எகிப்தில் கூடாமற் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருந்தது. இப்ப 105ஆம் சங்கீதம் 29ஐயும் வாசிங்க. அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், எகிப்துல கர்த்தர் நதியில, சமுத்திரத்தை கூட கிடையாதுங்க. நதிங்கிறது சின்னது, சமுத்திரங்கிறது பெருசு. இப்போ அந்த சின்ன நதியிலேயே கர்த்தர் அந்த நதியில இருக்கிற தண்ணீர் ரத்தமாக்கின உடனே மீனெல்லாம் செத்துச்சான். செத்து என்னாச்சான்? நாரி போச்சு. அப்ப அதே போல சமுத்திரத்தில் 1/3 தண்ணீர் ரத்தமா மாறிடுச்சு. பூமியில் சமுத்திரத்தில் இருக்கிற அந்த ஜீவன்கள், அந்த மீன்கள், மற்ற எல்லா சமுத்திரத்தின் மச்சங்களில் 1/3 செத்துதுன்னா என்ன எப்படி இருக்கும் யோசிப்பா. எல்லா கடல்லையும் 1/3 ஜீவன்கள். அது எப்படின்னு கொஞ்சம் நீங்க அதை கற்பனை பண்றதுக்கு, நமக்கு தேசத்தில் மீன்கள் வருது. நமக்கு அரபிக்கடல்ல இருந்தும் வங்காளக்கடல்ல இருந்து தான் மீன் வருது. இந்த 2 கடல்ல இருந்து வர மீன் தான் நம்ம தேசத்தில் இருக்கிற இத்தனை கோடி ஜனங்கள் தினந்தோறும் சாப்பிட்றோம். எவ்வளோ மீன் சாப்பிட்றோம்? ஒரு மீன் மார்க்கெட் போறீங்க, எவ்வளோ மீன் பார்க்கிறோம். தேசம் முழுக்க இருக்கிற ஜனங்கள் திருப்தியை சாப்பிடுகிற அளவுக்கு ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் இதே கடலை தான் மீன் பிடிக்கிறாங்க. அப்போ அந்த கடலில் எவ்வளோ ஜீவன்கள் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதில் 1/3 செத்து போச்சுன்னா அத்தனை மீன், அத்தனை நண்டு, அத்தனை சமுத்திரத்தின் மச்சங்களும் செத்து கரை ஒதுங்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, நாரி கிடக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம், 4/1 மனிதர்கள் செத்தா அதை அடக்கம் பண்ண முடியாம கிடக்கிறான். இப்போ கடல்ல இருக்கிற மிருக ஜீவன் செத்து நாரி கிடக்குது. இதை யார் வாரி வலிச்சு போடுவா? வாரி வலிச்சு போடுறதுக்கு இவனுக்கு பலன் இருக்கணும்ல. இவனுக்கு சாப்பாடு இல்லை, இவனுக்கு வியாதி, இவனை சுவாசி காத்து இல்லாமல் இருக்கிறான், இவனை உபத்திரத்துக்கு மேலே உபத்திரவம், எப்படா சாவுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். இவன் எங்கே போய் செத்த மீன்களை எடுத்து போடுறது? இன்னும் சொல்ல போனால் சமுத்திரத்திலிருந்து தான் தரைப்பகுதி காற்று வீசும். அப்போ சமுத்திரத்தில் மிருக ஜீவன்கள் செத்து நாரி போகும் பொழுது அந்த அழுகி போனதான செத்த அந்த மிருக ஜீவன்களுடைய அந்த மாம்சத்தின் அந்த மாம்ச ஜந்துக்களுடைய துர்நாற்றம் காற்றாக தரைப்பகுதியில் வீசும். அப்ப இந்த துர்நாற்றத்தை தான் ஜனங்கள் சுவாசிக்கணும். ஏற்கனவே இவனுக்கு சுவாசிக்க காற்று கிடையாது, ஆக்சிஜன். ஏற்கனவே கர்த்தர் இப்பதான் மரத்தில் 1/3 வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. ஆக்சிஜன் ஏற்கனவே குறைஞ்சு கிடக்குது. இருக்கிற காத்துலையும் இப்பவே பாருங்க, கொரோனாவுக்கெல்லாம் மாஸ்கோட சுத்துறோம். இந்த காலத்தில் நான் நினைக்க எல்லாம் சிலிண்டரோட சுத்துவான் போல முதுகுல.
அந்த நிலைமை வருங்க. இப்பவே காற்று இல்லாமல் டெல்லியில் 4 மணி நேரத்துக்கு 3000 ரூபாய்க்கு இப்பவே சென்டர் ஓப்பன் பண்ணிட்டான். அப்போ எல்லாம் முதுகில் தான் சிலிண்டரை மாட்டியிருக்கணும். இப்போ ஏற்கனவே எல்லாரும் மாஸ்க் வச்ச மாதிரி ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு சுவாசிச்சுட்டே பம்ப் அடிச்சுட்டே போவான், ஆக்சிஜன் சுவாசிச்சுட்டு. இப்போ ஏற்கனவே காற்று இல்லை, இப்போ துர்நாற்றம் வீசுது வர்ற காற்றுலையும். அந்த துர்நாற்றத்து நிமித்தம் பலவிதமான வியாதி, பலவிதமான உபத்திரவம், கொள்ளை நோய்கள் இவனுக்குள்ள பெருகும். எங்க திரும்பினாலும் இவனுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. சில நேரம் யோசிப்போம், கொஞ்சம் அப்படியே பீச் ஓரமாக போய் அல்ல ஏரிக்கரை ஓரமாக வீடுக்கிறவங்க சாயங்காலமான ஒரு ஏரிக்கரையோட போய் ஒதுங்குவோமே. இப்போ அவன் கரையோரம் கூட ஒதுங்க முடியாது. அங்கே போனால் எந்த கடல் பக்கம் போனாலும் துர்நாற்றம். அங்கே இருக்கிறதான சமுத்திரத்தின் ஜீவன்கள் மரித்து அது நிமித்தம் வீசு துர்நாற்றம். வேதனைக்கு மேலே வேதனை. இந்த கொள்ளை நோய், இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படி உபத்திரவத்தில் நாம் தப்பி போவதற்கு ஒரே வழி வருகைக்கு நாம் ஆயத்தமாவது. அல்லேலூயா. வருகையில் கைவிடப்பட்ட மனிதனுடைய நிலைமை கொஞ்சம் யோசிப்பார். எங்கே திரும்பினாலும் வேதனை, எங்கே திரும்பினாலும் உபத்திரவம். கப்பலில் 1/3 சேதமாகுமா? அதாவது இன்றைக்கி இருக்கிற அநேக விதமான வியாபாரங்கள், இப்போ வியாபாரங்களை பார்த்தீங்கன்னா தரைவழி வியாபாரம், கடல்வழி வியாபாரம், வான்வழி வியாபாரம், 3 விதமாக வியாபாரம் நடக்கிறது. சரக்குகள் சில நேரங்களில் பை ரோடு, தரை வழியாக சில சரக்குகள் ஒரு மாநிலத்திட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போகிறது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு சரக்கு பொருள் அனுப்புகிறாருன்னு சொன்னால் அது வான்வழியாகவோ அல்லது கடல் வழியாகவோ அனுப்பப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நாம் செய்தியில் வாசிப்போம், பெட்ரோலியத்தை கொண்டு வந்ததான கப்பல் கடலில் சேதமாகி கடல் தண்ணியில் பெட்ரோலை கலந்துச்சு, கழிவு கலந்துச்சு, எண்ணெய் பொருள் கலந்துச்சு, இதெல்லாம் பேப்பரில் வாசிக்கிறோம். அப்போது இப்போ கப்பல்களில் பெட்ரோலியம், இப்போ ஈரானிலிருந்து அங்கிருந்து அரபு நாடுகளிலிருந்து நமக்கு பெட்ரோலிய ப்ராடக்ட் நமக்கு இந்தியாவுக்கு வருகிறது, கப்பல் வழியாக வருது. இப்போ கப்பல், இந்த பெட்ரோலியத்தை சுமந்து வருகிற கப்பல் இது உடைக்கப்பட்டுச்சுன்னா கடல் அதில் நாசமாவது மாத்திரமல்ல, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு உண்டாகும், வியாபாரங்கள் தடைபடும். மாத்திரமல்ல, நாம் இங்கிருந்து நம்ம தேசத்திலேருந்து தேயிலை, பாக்கு, காஃபி, ஏலக்காய் இது எல்லாமே மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுகிறோம். இப்போ கப்பல்கள் சேதமானால் இந்த வியாபாரங்கள் தடைபடும். அப்போ கப்பல்களில் 1/3 சேதமாகும் பொழுது முழு உலகத்திலேயும் எல்லா வியாபாரங்களும் தடைபடும். ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி உண்டாகும். பொருளாதார நெருக்கடி உண்டாகும் பொழுது அரசாங்கம் தன்னுடைய தேசத்து ஜனங்களை நடத்தி செல்ல முடியாமல் தவிக்கும். ஏற்கனவே ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்கும் பயங்கர குழப்பம். இப்போ பாருங்கள், இந்த ஒரே ஒரு கொள்ளை நோய் கொரோனா, இதனால் தேச தலைவர்கள் மண்டையை பிச்சுக்கிட்டு என்ன செய்வது, எப்படி இதை கட்டுப்படுத்துவது போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்களில் ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் உள்நாட்டு கலவரம், இன்னொரு பக்கம் யுத்தம் நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் ஜனங்களுக்குள்ள கொள்ளை நோய், காற்றுல மாசு, நல்ல சுவாசி காற்று கிடையாது, சமுத்திரத்தில் எல்லாம் செத்து கிடக்குது, சமுத்திர தண்ணி ரத்தமாக இருக்குது. இதை சுத்திகரிக்கிறதா, ஜனங்களுக்கு பஞ்சத்தை போக்குறதுக்கு காரியங்கள் செய்கிறதா, கொள்ளை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதா, அல்லது யுத்தங்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஸ்டெப் எடுக்கிறதா, அல்லது மற்ற நாடுகளோடு நடக்கிற யுத்தங்களில் என்ன செய்வது தீர்மானம் எடுக்கிறதா, இப்படி இந்த தலைவர்கள் புலம்பும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலே பொருளாதார நெருக்கடியும் சேர்ந்து உண்டாகிறது. ஆக முழு உலகமும் ஸ்தம்பித்து போகிற ஒரு சூழ்நிலை. ஆக தேசத்தின் குடிகள் இந்த கோபாக்களின் நாட்களில் என்ன செய்வோம் என்று தெரியாத அளவுக்கு திகைத்து நிற்கிற நேரம் தான் இந்த எக்காலம் ஊதுகிறதான உபத்திரவத்தின் நாட்கள். இவை எல்லாவற்றுக்கும் தப்பித்துக்கொள்ள ஒரே ஒரு வழி, நீங்களும் நானும் இப்பொழுதே வருகைக்கு ஆயத்தமாகி அந்த உபத்திரவத்தின் நாட்கள் நினைத்து பார்க்காமல், என் இயேசு வரப்போகிறார், என்னை அழைத்து போக வரப்போகிறார், அதற்கு நான் இப்பவே ஆயத்தமாகிவிடுவேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி அவரோடு இருக்கிற உறவை சீர்படுத்தி, உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்காம ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை வாழ்றீங்களா? பரிசுத்தம் இல்லாத ஒரு கரைபட்ட வாழ்க்கை வாழ்றீங்களா? மனம் திரும்பி உங்கள் உடைந்து போன ஜெப வாழ்க்கை சீர்படுத்துங்க. தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, அந்த வேத வசனங்களை தியானிங்க, வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒப்புக் கொடுங்க. தேவனுடைய வருகையில் நாம் ஆயத்தமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அடுத்து 3வது எக்காலம் ஊதப்படுகிறது. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனம். 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம்
தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். இப்ப அடுத்து மூணாவது எக்கால ஊதும் பொழுது ஒரு எரி நட்சத்திரம் எங்க விழுதா, ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. இப்ப விழுகிறது திரும்ப சமுத்திரத்தில் விழல, ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. சமுத்திரத்தில் தண்ணீரை நம்ம குடிக்கிறது கிடையாது, ஆனா ஆத்து தண்ணி, நீரூற்று, இதுதான் நம்ம குடிக்கிற தண்ணி. இப்ப இந்த குடிக்கிற தண்ணியில இந்த எரிகிறதான தீவெட்டியை போல ஒரு பெரிய நட்சத்திரம் விழுகிறது. அந்த நட்சத்திரம் என்ன பேரா? எட்டி. எட்டி என்றால் கசப்பு என்று அர்த்தம். எட்டின்னு சொன்னா கசப்புன்னு அர்த்தம். இந்த நட்சத்திரம் விழுந்த உடனே அந்த நீரூற்றில் மூன்றில் ஒரு பங்கு, ஆத்து தண்ணியில் மூன்றில் ஒரு பங்கு, நீரூற்றில் மூன்றில் ஒரு பங்கு எட்டி போல கசப்பாயிடுச்சான். அது ஜனங்களை குடிக்க முடியல. அதை குடிச்சாலும் அது குடிக்கிற ஜனங்கள் மரித்து போனார்கள். கசப்பா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு வழி இல்லை, கசப்பான தண்ணி குடிச்சிடலான்னு குடிச்சா அந்த தண்ணி உள்ள போனே அவன் செத்து விழுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, சாப்பாடு தான் இல்லை, இப்ப குடிக்க தண்ணி கூட இல்லைன்னா அவன் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும். கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க, இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். மனிதனுக்கு அத்தியாவசியம் என்ன? சுவாசி காத்து வேணும், குடிக்க தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், இருக்க நல்ல ஒரு வீடு. இது எதுவுமே இல்லைன்னா அவன் வாழ்க்கை ஒரு நரகத்தோட மோசமா இருக்குமே. அப்போ நரகத்தில் தள்ளப்பட போகிற இந்த ஜனங்கள் அதில் தள்ளப்படுவதற்கு முன்பதாக ஒரு நரக வாழ்க்கை இந்த பூமியில் அனுபவிக்கிறார்கள். அது எத்தனை வேதனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரி, இந்த ஜனங்கள் இவ்வளவு உபத்திரத்தை சந்திக்கிறார்களே, இந்த உபத்திரம் முடிச்ச உடனே இவங்க எல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகம் சேர்க்கப்பட போகிறார்களா? இல்லை. இந்த உபத்திரம் முடிந்த பின்பு கடைசி இவங்க நரகத்தில் தான் தள்ளப்பட போகிறார்கள். அப்போ எவ்வளோ ஒரு கொடிதான வேதனை. வருகையில் கைவிடப்பட்டுட்டா அந்த மனுஷன் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு சமாதானம் இல்லை. ஆக இந்த எரி நட்சத்திரம் அது எட்டியை போல கசப்புள்ளதாம். அதாவது இந்த எரி நட்சத்திரங்கும் போது அது எப்படி இருக்கும்? சரித்திரத்தில் ஒரு புத்தகத்தில் நடந்த சம்பவத்தை போட்டிருந்தார்கள். 1908 வருஷத்தில் ஜூன் மாதம் 30 சைபீரியா என்கிற ஒரு நாட்டில் நூற்றுக்கணக்கான எடையுள்ள ஒரு எரி நட்சத்திரம் விழுந்துச்சான். ஆனால் அது விழுந்தது இதுபோல ஆத்திலேயோ நீருற்று விழலை, அது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் விழுந்துச்சான். நல்ல கவனிங்க, ஒரு நட்சத்திரம் அந்த எரி நட்சத்திரம் விழுந்தப்ப 2500 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கிற அத்தனை மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் நாசமாக்கிருச்சான். ஒரு நட்சத்திரம் விழுந்த பொழுது பாதிப்புண்டான இடம் 2500 ஏக்கர் நிலம். அது விழுந்த பொழுது அந்த இடத்திலிருந்து 15 மைல் தூர அளவுக்கு ஒரு புகை மூட்டமாகவே இருந்துச்சான். அப்படின்னா அந்த எரி நட்சத்திரம் எவ்வளவு ஒரு எடை உள்ளது, அது எவ்வளவு ஆபத்து உண்டாங்க யோசித்து பாருங்க. இந்த எரி நட்சத்திரம் எங்க உள்ளது? நீரூற்றுகளிலே உண்டாகிறது. இன்னைக்கு பாருங்க, நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா எதுக்கு அடிச்சுக்கிறாங்க? இந்த காவிரி ஆத்து தண்ணிக்காக. ஏன்? அதுதான் விவசாயத்துக்கு வேணும், அதை குடிக்க எங்களுக்கு வேணும். ஆகவே இப்படி ஆந்திரா கூட கிருஷ்ணாவுக்கு அடிச்சுக்கிறாங்க, இங்கே காவிரிக்கு அடிச்சுக்கொள்கிறார்கள். கேரளாவோட அந்த முல்லை பெரியாருக்கு பிரச்சனை. ஏன்? இந்த ஆற்று தண்ணீர்கள் தான் ஜனங்களுக்கு அத்தியாவசியம். இப்போ ஜனங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கிறதான இந்த ஆற்று தண்ணீர், இந்த நீரூற்றுகளில் இந்த எரி நட்சத்திரமாகி எட்டி என்கிற நட்சத்திரம் விழும் பொழுது 1/3 பங்கு அது கசப்பாய் மாறுகிறது. அதாவது என்ன நடக்கிறதுனா, இந்த எரி நட்சத்திரம் மேலிருந்து விழும் பொழுது அந்த வாயு மண்டலம், அந்த ஆகாய மண்டலத்திலிருந்து பூமிக்கு விழும் பொழுது அது வெடிச்சு சிதறுமா. இந்த எரி நட்சத்திரங்கிறது வான்வெளியில் இருக்கிறது. அது அந்த வான்வெளி அதோட பாதை விட்டு பூமி மேலே விழும் பொழுது வெடிச்சு சிதறும். அது வெடிச்சு சிதறும் பொழுது அதோடைய மூலக்கூறுகள் தண்ணியில் விழும் பொழுது தண்ணியை கசப்பாக்கிறது. கசப்பு மாத்திரம் அல்ல, அந்த தண்ணியை விஷமாக்கிறது. இப்போ இந்த கசப்பான தண்ணியை குடிக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த விஷத்தன்மையினால மரித்து விழுகிறார்கள். அது எப்படி மரித்து விழுகிறார்களாம்?
அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்களாம். ஒரு கூட்டம் இந்த கசப்பான தண்ணி விஷ தண்ணினால மரித்து விடுவார்கள். கருமையானவர்களே, இது ஒரு அதிபயங்கரமான ஒரு காரியம். நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் பாருங்க, அடிமேல அடி ஜனங்களுக்கு. கர்த்தர் இதை ஜனங்கள் மேல தீர்மானிக்கிறார். ஒரு வார்த்தை வாசிங்க, எரேமியா 9ஆம் அதிகாரம் 13-16 வரை வாசிங்களேன். நான் அவரவருக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது எப்ப கர்த்தர் அந்த எட்டியும் பிச்சும் கலந்த தண்ணீரை ஜனம் கொடுப்பாராம். இந்த எட்டியை தான் வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம். எப்ப ஜனங்களுக்கு கசப்புக்கெல்லாம் தண்ணி கர்த்தர் கொடுப்பேன், அந்த ஜனங்களுடைய வாதிப்பேன் எப்ப சொல்லுகிறாருன்னா, என் பிரமாணங்களுக்கு அவன் கீழ்ப்படியாம, என் வசனத்துக்கு கீழ்ப்படியாம, நான் சொன்னதான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம, மனம் போன போக்கில் வாழ்ந்த இருதய கடினத்தினால பொல்லாத பாதையில செல்லுகிற இந்த ஜனங்களை நான் எட்டி கலந்த பிச்சு கலந்த தண்ணீர் குடி கொடுத்து வாதிப்பேன். அப்ப யாரு கர்த்தர் இந்த உபத்திரவ காலத்தில் எட்டி கலந்த தண்ணீரை குடி கொடுக்கிறார்? வசனங்களுக்கு கீழ்ப்படியாம துணிகரமாக பாவம் செய்து எத்தனை செய்திகள் கேட்டாலும் எத்தனை வசனங்களை கேட்டாலும் கொஞ்சம் கூட மாறாம தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில துணிகரமான பாவம் செய்து கர்த்தர் பிரியமில்லாத பாதையில நடக்கிற இருமாப்புள்ளவர்கள், இறுதி கடினம் உள்ளவர்களை கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் நாட்களில் வாதிப்பார். அப்ப யார் இந்த உபத்திரவத்தில் தள்ளப்படுகிறாங்க? வசனங்கள் கீழ்ப்படியாதவங்க. அப்ப இந்த நாட்களுக்கு நம்ம தப்புவிக்கப்படணும்னா ஒரே ஒரு காரியம், வசனத்தை பிடித்து கொண்டு நடங்க. கர்த்தர் உங்களோட பேசுற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு உலக ஜனங்கள் போகிற போக்கில் நீ வாழ விரும்பாதீங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கை பரிதாபமா இருக்க காரணம் என்ன? வசனம் காட்டுகிற பாதை நடப்பதுக்கு பதிலாய் தாங்கள் பார்க்கிற உலக ஜனங்கள் வாழ்கிற பாதையில போகிறது. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தானே இருக்கிறாங்க, என் அக்கம் பக்கம் இருக்க இப்படி தானே இருக்கிறாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற நபர்கள் இப்படி தானே இருக்கிறாங்க, எல்லாரும் தொழில் இப்படி தானே பண்ணுகிறார்கள், ஆக நானும் ஏன் இப்படி செய்யக்கூடாது, இன்னைக்கு உலகமே இப்படி போகும் பொழுது நான் மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு சபையும் உலகத்துக்கு பின்னாடி போவதனால தான் இன்னைக்கு அநேகர் வசனத்தில் விலகி போகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் வருகையிலே கைவிடப்பட்டு இந்த உபத்திரவத்தை தள்ளப்படுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு உலகம் நமக்கு மாதிரி அல்ல. நமக்கு இந்த வேத வசனமும் அருள்நாதர் இயேசுவும் தான் நமக்கு மாதிரி. அவருடைய அடிச்சோடு நடந்து கொண்டு வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க. தினந்தோறும் கர்த்தரோடு உறவாடுங்க. உலகம் இன்னைக்கு அருவருப்புக்குள் விழுந்து கிடக்கிறது. இந்த கடைசி காலம் நோவா காலத்து ஜனங்களைப் போல உணர்வற்றவர்களாய், லோத்து காலத்து ஜனங்களைப் போல பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாய் இன்னைக்கு உலகம் இருக்கிறது. உலகத்தின் மாதிரி பின்பற்றாதீங்க. இந்த செய்தி கேட்கிற ஒருவேளை வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப சகோதரிகளாக இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வாலிப நாட்களில் இன்னைக்கு உலக ஜனங்கள் போகிற போக்கில் போகாதீங்க. உலக வாலிபர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. உலக வாலிப பிள்ளைகளுக்கு எந்த விதமான காரியங்களும் கிடையாது. அவர்கள் மனம் போன போக்கில் போகலாம். ஆனால் நீங்கள் நான் அப்படி அல்ல. இந்த வாலிபம் கர்த்தருக்குரியது. ஒரே நீ ஊழியக்காரர்களாக இருக்கலாம். உங்கள் கண்கள் முன்பாக இருக்க அநேக ஊழியக்காரர்கள் வசனத்துக்கு விரோதமான ஊழியங்கள் செய்து, வசனத்துக்கு விரோதமான காரியங்களை செய்து, அந்தரங்கத்தில் ஒரு வாழ்க்கையும் வெளிப்புறத்தில் ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியர் கண் முன்பாக இருக்கலாம். அவர்கள் மாதிரி பின்பற்றாதீங்க. வேதத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்களை பின்பற்றுங்க. வேதத்தில் இருக்கிறதான உபதேசங்களை பின்பற்றுங்க. உங்கள் ஊழியம் ஆஸ்வதிக்கப்படும், முடிவில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆக கருமையானவர்களே, இந்த எக்காலம் ஊதுவது என்பது கர்த்தர் பண்ணுகிற யுத்தம். இந்த யுத்தத்துக்கு நாம் தப்பிக்கொள்ள நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இன்னைக்கு இந்த 3 எக்காலங்களை மாத்திரை பார்த்திருக்கிறோம். இன்னும் 4 எக்காலங்கள் இனி அடுத்த நாளிலே இன்னும் 3 எக்காலங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 எக்காலங்களை நாம் பார்த்தோம். இந்த 3 எக்காலங்களை ஊதும் பொழுது, மரம் செடி கொடிகளில் முதல் எக்காலம் ஊதும் பொழுது 1/3 வெந்து எரிந்து போகிறது.
இரண்டாவது எக்காலம் ஊதும் பொழுது சமுத்திரத்தில் 1/3 தண்ணி ரத்தமாகிறது, 1/3 சமுத்திர மச்சங்கள் மரித்து போகிறது, 1/3 கப்பல்கள் சேதமாகிறது. மூன்றாவது எக்காலம் ஊதும் பொழுது ஒரு எரி நட்சத்திரம் ஆறுகளில் விழுகிறது, ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் 1/3 தண்ணி எட்டியை போல கசப்பாகி நச்சுத்தன்மையுள்ளதாய் மாறுகிறது. அதை குடிக்கிறவர்கள் மரித்து போகிறார்கள். இந்த உபத்திரவத்தை நாம் தப்பித்துக்கொள்ள ஒரே வழி, வருகைக்கு ஆயத்தமாவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லார் கண்களை மூடி, எல்லார் கண்களை மூடி. உபத்திரவத்தின் நாட்கள் அது மகாவேதனையானது. தேவனுடைய இரக்கம் எத்தனை அது மேன்மையானதோ அத்தனை கோபாக்கினை அதிபயங்கரமானது. என் கருமையான தேவஜனமே, கர்த்தர் யாரை இந்த கோபாக்கினைக்குள் நிறுத்துகிறார்? வசனங்கள் கீழ்ப்படியாம துணிகரமாய் இருமாப்பாய் இறுதி கடினத்தோடு நடக்கிறவர்கள் நாம் ஒருபோது அப்படி நடவாம கர்த்தரை சார்ந்து கொண்டு வருகைக்கு ஆயத்தமாகும்படி நம்ம ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நிதானித்து இன்றைக்கு வாழ்க்கையை சீர்படுத்துங்க. உங்களை பயமுறுத்துவதற்காக, உங்களை திகிலடைய பண்ணுவதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. உங்களை உங்களை எச்சரிப்படைய பண்ணுவதற்காக இந்த வார்த்தைகளை ஆவியானோடு பேசி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு உங்களை சீர்படுத்திக் கொள்வீங்களா? எனக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறேன். எப்படியான வருகைக்கு என்ன ஆண்டவர் தகுதிப்படுத்துங்கப்பா, நான் வருகைக்கு ஆயத்தமாகணும், தேவரீர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசினதான நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படியே நாங்கள் ஆண்டு வருகிற நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள இந்த வருகைக்கு நாங்கள் தகுதியாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த உபத்திரவத்தின் நாட்களில் எங்களுக்கு வைக்கல ஆண்டவரே. இந்த உபத்திரவத்தின் நாட்கள் எங்களுக்குரியது இல்லைப்பா ஆண்டவரே. நாங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனவாட்டிகளாக மனவாளனாகி உம்மோடு நாங்கள் சேர வேண்டியவர்கள் ஆண்டவரே. அந்த நாட்களை எங்களை தகுதிப்படுத்தும். சதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானப்படி நடத்துதல் இன்றும் இந்த சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென்.